பில்லாலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் வமா தௌஃபீகி இல்லா பில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம் சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். கண்ணியம் நிறைந்தவர்களே, இன்றைய நாள் சிறந்த ஒரு நாளிலே நாமெல்லாம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். என்னவென்றால், இந்த துல்ஹஜ் மாதம் சங்கையான 10 நாட்களிலே அதிலும் மிக சிறப்புக்குரிய கண்ணியத்துக்குரிய சங்கை வாய்ந்த நாளாக இருக்கக்கூடிய இந்த அரஃபா நாளை நாம் எதிர்நோக்கி உலக அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையினால் வருகின்ற வெள்ளிக்கிழமை அரஃபா நோன்பை நோற்பது நமக்கு சுன்னத்தான ஒரு நோன்பாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு மக்களிடத்துல என்ன பேசப்படுது? வெள்ளிக்கிழமை நோன்பு வந்துட்டாலே ஆஹா, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்து பொதுவாக பரவிக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த வெள்ளிக்கிழமை நோன்பை பற்றி நாம் பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை நோன்பு அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வைப்பதை மார்க்கம் தடை செய்யப்பட்டிருக்குதுங்கிறதா ஹதீஸில் வர தெளிவான வாசகம். ஜாபருல்லாஹ் அறிவிக்கிற ஹதீஸு, நஹா நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் சௌமி யௌமுல் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே நோன்பு வைப்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தடை செய்தார்களா என்று கேட்ட அந்த கேள்விக்கு நஅம், ஆம், தடை செய்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஹதீஸ் இது புகாரிலே பதியப்பட்டிருக்கின்றது. அதே போன்று இன்னொரு ஹதீஸு, ஒரு லா யசூ மன்ன அஹதுக்கும் யௌமுல் ஜும்ஆ இல்லா யௌமன் கபலஹு அவ் பஅதஹு. இந்த ஹதீஸு எதை காட்டுதுன்னா, அந்த வெள்ளிக்கிழமையில தனிப்பட்ட முறையில் நீங்க நோன்பு வைக்காதீங்க, அந்த நாளை குறிப்பாக்கி வைக்காதீங்க. அப்படி வைப்பதாக இருந்தால் அதற்கு முன்னால் அல்லது அதற்கு பின்னால் ஒரு நோன்பை நோற்றுக் கொள்ளுங்கள் என்ற ஒரு ஹதீஸும் நாம் பார்க்க முடியும். இந்த 2 ஹதீஸுகளை வைத்து வெள்ளிக்கிழமை அந்த நாளுக்கு தனி சிறப்பு இருக்குது என்று அந்த நாளுக்காக வைப்பதை மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அப்ப வெள்ளிக்கிழமை சராசரியாக ஒரு மனிதன் நோன்பு வைப்பதா இருந்தால் வெள்ளிக்கிழமை தேர்ந்தெடுத்து வைக்கக்கூடாது, அந்த நாளை குறிப்பாக்கி வைக்கக்கூடாது. அப்படி ஒரு கால் வைப்பதாக இருந்தால் அதை முன்னும் பின்னும் ஒரு நோன்பை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற இந்த ஹதீஸை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ஹதீஸு அந்த வெள்ளிக்கிழமையை குறிப்பாக்குவதற்காக தடை செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ். ஆனால் வளமையாக வரும் நோன்பை பற்றி பார்க்கின்ற போது மார்க்கம் அதை தடை செய்யவில்லை. அந்த ஹதீஸை நாம முஸ்லிம் ஷரீஃப்ல பார்க்க முடியும். அந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃப்ல நமக்கு ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸும், அதுபோன்று இன்னும் பல சஹாபாக்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிற ஹதீஸும் வருகின்றது. அதில் இல்லா ஐ யகூன ஃபீ ஸௌமின் யஸூமுஹு அஹதுக்கும் என்ற ஒரு வாசகத்தை அதில் போட்டிருக்கிறாங்க. அந்த நாளில் வளமையாக வைக்கும் நோன்பை தவிர என்று ஒரு வாசகத்தையும் இன்னொரு ஹதீஸில் நாம் பார்க்கப்படுகின்றது. அப்போ அந்த நாளுக்குன்னு தனியா அன்னைக்கு வைக்கிறது தான் தடை செய்தே தவிர, வளமையாக வரக்கூடிய நோன்பு, இப்போ வளமையாக இந்த வருஷம் எப்படி வந்திருக்குது, வெள்ளிக்கிழமையில் நமக்கு அரஃபா நோன்பு வந்திருக்கு. இப்ப வெள்ளிக்கிழமை அரஃபா நோன்பு வந்திருக்கிறது. வளமையாக அது சுன்னத்தாக அந்த வெள்ளிக்கிழமையில் வருகின்ற நோன்பு அரஃபா நோன்புனால வைக்கிறோமே தவிர வெள்ளிக்கிழமைக்காக நாம் தேர்ந்தெடுத்த நோன்பு அல்லது. இப்படி நாம் வைக்கக்கூடிய நோன்பு, வளமையாக வைக்கக்கூடிய நோன்புகள், அது பராத்துடைய நோன்போ அல்லது மேராஜுடைய நோன்போ, சுன்னத்தான நோன்புகள் எது எந்த நோன்பாக இருந்தாலும் சரி, பரலான நோன்பாக இருந்தாலும் சரி, ஐயாமுல் பீல் வருகின்ற இந்த 3 நாட்கள் வைக்கக்கூடிய சிறப்பு மிக்க பிறை, அதாவது 13, 14, 15 என்று மாச நோன்பு வைக்கிற ஐயாமில் நோன்பு, இது போன்ற சுன்னத்தான நோன்புகள்லாம் அந்த வெள்ளிக்கிழமை வருவதனால் அந்த நோன்பை தவிர என்று ஹதீஸில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? வெள்ளிக்கிழமை வந்தாலே வைக்கக்கூடாதுங்கிறத மக்கள்கிட்ட ஒரு ஹதீஸை தவறாக திருத்தி விட்டு ஹதீஸில் தடை செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்தை 19 போக்களை திணிச்சிட்டு இருக்கிறாங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லை. அந்த நாளில் நாம் நஃபிலால் நோன்பை அந்த நாளை குறிப்பாக்கி வைப்பதை மார்க்கம் தடை செய்யுது. அப்படி நீங்க குறிப்பாக்கி நீங்க தனிப்பட்ட முறையில் அந்த நாளில் நோன்பு வைக்கணும் ஆசைப்பட்டா ஒரு நாள் முன்னோ பின்னோ சேர்த்து வச்சுக்கோங்க. ஆனால் அதே ஹதீஸ்கள்ல வளமையாக வைக்கும் நோன்பை தவிர அங்க வந்திருக்கிற அந்த வாசகத்தை எடுத்து பார்க்கும்போது சுன்னத்தான் நோன்புகள், ரமலான் காலத்தில் வருகின்ற நோன்புகள், இது போன்ற நாள்கள், அதாவது ஐயாமில் பீல் என்று சொல்கின்ற அந்த 3 நோன்புகள், இதெல்லாம் வெள்ளிக்கிழமை வரும்போது நம்ம கண்டிப்பாக வைத்துக் கொள்ளலாம், அது தடை இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். என்ன காரணம்னாக்கா,
இன்றைக்கு இந்த வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாதுங்கிறத இதை பயன்படுத்திக்கிட்டு இந்த பராத்துடைய நோன்பு, இந்த மெஹராஜுடைய நோன்பு, இது போன்ற சுன்னத்தார் நோன்பை எல்லாம் தடை செஞ்சிடறாங்க. என்ன சொல்லிடுறாங்க? அப்ப கேட்டா இல்ல அந்த வெள்ளிக்கிழமை வைக்கக்கூடாதாமா என்று சொல்லி இந்த ஹதீஸை காமிச்சு, இந்த ஹதீஸிலேயே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இல்லா ஐ யக்கூனன்னு வந்திருக்குது. அப்ப என்ன பொருள்? வளமையாக வைக்கின்ற நோன்பை தவிரன்னு வந்திருக்கும் போது இந்த வாசகத்தை நம்ம புரிஞ்சு கொள்ளாம மொத்தம் பொதுவாக இந்த பராத்தை பிடிக்காதவர்கள், மேராஜை பிடிக்காதவர்கள், அவங்களுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மக்களுடைய சுன்னத்தார் நோன்பை தடுக்கணும். அதற்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு யுக்தி தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடி